Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது SBI Mutual Fund உடைய Dividend Yield Fund பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஃபண்ட் வந்து ஒரு NFO, நியூ ஃபண்ட் ஆஃபர் 10 ரூபாய் NAV ல வந்து லான்ச் பண்றாங்க. இது வந்து ஆல்ரெடி 20ஆம் தேதி பிப்ரவரி ஓபன்ல இருக்கு. வர மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் ஓபன்ல இருக்கும். இந்த NFO பீரியட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு 10 ரூபாய் NAV ல யூனிட்ஸ் வந்து அலாட் ஆகும். இந்த ஃபண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அசெட் பிளஸ் ஆப் உடைய லிங்க் இருக்கு. அதில் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஃபண்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட்னா என்னன்னா, எந்த கம்பெனிகள்லாம் ரெகுலரா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்களோ அந்த கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட் தான் டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட். ஸோ டிவிடெண்ட்னா என்ன? இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து இயங்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி வந்து பிசினஸ் ரன் பண்றாங்க. பிசினஸ் ரன் பண்ணும்போது இந்த வருஷம் உங்களுக்கு ப்ராஃபிட் வருது, ஒரு 1000 கோடி ப்ராஃபிட் வருதுன்னா அந்த ப்ராஃபிட்டை என்ன பண்ணுவாங்கன்னா 3 பகுதியாக ஜென்ரலாக பிரிப்பாங்க. ஒரு பகுதி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷனுக்காக வச்சுப்பாங்க. R&Dக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது, நியூ ஆஃபீஸஸ் போடுறது, ஏதோ ஒரு பர்பஸ் ஃபியூச்சரில் எக்ஸ்பான்ஷனுக்காக பயன்படுத்துறதுக்காக மணியை ஒதுக்கி வைப்பாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூச்சருக்கு ஏதாவது வேற ஏதாவது தேவைப்படலான்றதுக்காக ப்ரொவிஷன்ஸும் எடுத்து வைப்பாங்க. மூணாவது பகுதி என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்டாக கொடுத்துருவாங்க. எல்லா நிறுவனங்களும் இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்க. சில நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டிவிடெண்டே கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் பிரைஸ் மேலே போச்சுன்னா நம்ம செல் பண்ணாதான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். பட் இந்த மாதிரி டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸில் நம்ம வாங்குறோம் அப்படின்னா ரெகுலராக டிவிடெண்ட் கிடைக்கும் போது நமக்கு ஷேர் பிரைஸ் அப்ரிசியேஷன் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ரெகுலராக ஒரு இன்கமும் நமக்கு கிடைக்கும். கம்பெனியில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை ஒரு பகுதியை ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும், ஒரு பகுதியை ஃபியூச்சர் தேவைகளுக்காகவும், இன்னொரு பகுதியை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டாக கொடுப்பாங்க. அப்போ பேசிக் என்னன்னா, இந்த லாஜிக் ஆஃப் ஃபண்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கம்பெனிலாம் ப்ராஃபிட்டபிளாக இருக்கோ அந்த கம்பெனிக்குள்ள தான் முதலீடு பண்ண முடியும். ஸோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்கனால என்ன அர்த்தம்? அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த ப்ராஃபிட்டபிளாக இருக்கக்கூடிய கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்டு தான் டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டு. டிவிடெண்ட் ஈல்டு கம்பெனிஸ் அப்படின்னாலே அதுக்கு முக்கியமான ஒரு 4 குவாலிட்டி இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கேஷ் ஃப்ளோ. அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பிஸ்னஸ் நடந்துகிட்டே இருக்கும். அவங்க கேஷ் ஃப்ளோக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்போ என்னன்னா அந்த பிஸ்னஸே வந்து நல்ல மெச்சூர்டான பிஸ்னஸாக இருக்கும். ஸோ மெச்சூர்டு பிஸ்னஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் யூசேஜ். அவங்களுக்கு வரக்கூடிய பிஸ்னஸை ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை வந்து ப்ராப்பராக ஆப்டிமமாக யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும் அந்த கம்பெனிக்கு. வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ப்ரோன் டு டவுன் ஃபால் அப்படிம்பாங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ஏதாவது ஃபால் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரி டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸ்லாம் என்னன்னா கம்மியாக ஃபால் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகும். ஸோ இப்போ லெஸ் ப்ரோன் டு டவுன் சைட் ரிஸ்க். இந்த மாதிரி கம்பெனிகள் இன்வெஸ்ட் பண்ணும்போது சடனாக ஒரு கோவிட் டைமில் வந்த மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆகும்போது கூட பெருசாக ஃபால் ஆகாத கம்பெனிகளாக இருக்கும். ஃபோர்த் குவாலிட்டி வந்து கன்சிஸ்டண்டாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய குவாலிட்டி இருக்கணும். அதே சமயம் வளர்ச்சியும் அந்த ஸ்டாக்ல இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 500, அதாவது டாப் 500 கம்பெனிஸோடைய ஷேர் பிரைஸ் எடுத்திருக்காங்க. அதில் வந்து ஒரு கஸ்டமர் ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க. 2008 ஜனவரியில், அதாவது ஜனவரி 2008ன்றது மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்ல பீக் பீரியட்னு வச்சுக்கோங்களேன். சென்செக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த 21,000 டச் ஆயிருந்தது. அந்த டைமில் வந்து பீக் பீரியடில் ஒருத்தர் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா நிஃப்டி 500 இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. டாப் 500 இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னைக்கு வந்து அதனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.2 lakhs இருக்கும். இதுவே அந்த நிஃப்டி 500ல இந்த ரெகுலராக டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த கம்பெனிகளை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhsக்கு மேலே இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸோடைய பொட்டென்ஷியல். நெக்ஸ்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி பில்ட் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டில் வந்து குறைஞ்சது 65%லேருந்து 100% வரைக்கும் ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இது வந்து ஒரு ஈக்விட்டி ஃபண்டு தான். 100% ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் ஜென்ரலாக ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 65 to 100ன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் மெயினாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன ஃபீச்சர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 3 வருஷத்தில் ஒரு வருஷமாவது அந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிகளில் நிஃப்டி 50 இருக்கு இல்லையா, டாப் 50 கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு 50% எக்ஸ்ட்ரா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 35% வந்துட்டு உங்களுக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெட் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்லையோ இல்லை ஓவர்சீஸ் ஷேர்ஸ்லையோ வந்து நல்ல வேல்யூக்கு ஒரு ஷேர் வந்து கிடைக்குது அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து இதில் பில்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபண்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ESG மெட்ரிக்ஸ் மூலமாக தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ESG மெட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ், இந்த 3 தான் கவர் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்னலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 350 ஸ்டாக்ஸ் எடுத்துப்பாங்க. டாப் 500 கம்பெனிஸில் ஒரு 350 ஸ்டாக்ஸ் வந்து இந்த யூனிவர்ஸில் இருக்கும்.
அந்த யூனிவர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டர்லையும் ஃபார்மா செக்டர், ஐடி செக்டர், பேங்கிங் செக்டர்னு இருக்கு இல்லைன்னா ஒவ்வொரு செக்டர்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒவ்வொரு அனலிஸ்ட்டும் ஒரு செக்டருக்கு ஒரு அனலிஸ்ட் இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு அனலிஸ்ட்டும் கொடுக்குற ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இன்றைக்கி எந்த ஸ்டாக்கை வந்து எந்த ப்ரைஸில் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அனலிஸ்ட்லாம் ரேட்டிங் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா சில செக்டர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து என்விரான்மெண்ட்டுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்விரான்மெண்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டுபாக்கோ மேனுஃபேக்சரிங் கம்பெனி, கான்ட்ரவர்ஷியலாக ஏதாவது வெப்பன் தயாரிக்கிற கம்பெனி இருக்குன்னா அதில் முதலீடு பண்ண மாட்டாங்க. ஆல்கஹால், கேம்பிளிங், அடல்ட் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனிஸில் வந்து கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 350 கம்பெனிகள்லேருந்து ஒரு ஸ்க்ரீனிங் நடக்கும். அதுக்கப்புறம் செக்டர் இந்த செக்டர்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம்னு முடிவு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டர்னலாக சில குளோபல் ரேட்டிங் கம்பெனிஸ் இருக்குது. அந்த ரேட்டிங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு அது மூலமாக இந்த ஃபில்டர் பண்ணி தான் அடுத்த ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்னலாக இந்த கம்பெனியில் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இருக்கும். அதுலேயும் இன்டர்னலாக இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்காங்கன்னா அந்த முதலீடுக்கு எவ்வளோ பணம் திரும்ப வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுவாங்க. எர்னிங்ஸ் க்ரோத் இருக்கா, வருஷம் அந்த கம்பெனியில் வந்து லாபம் வந்துட்டு இருக்கா, எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு பார்ப்பாங்க. ட்ராக் ரெக்கார்ட் செக் பண்ணுவாங்க. அவங்க வந்து கரெக்டாக டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களா ட்ராக் ரெக்கார்டுக்கு செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தானே நெக்ஸ்ட் இயர் நமக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் எப்படி இருக்குது, அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது. ஸோ பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருந்திருக்கலாம், ஆனால் அந்த கம்பெனியில் வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கா, ஸோ ஃபியூச்சர்லேயே அந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகுமா, அந்த குவாலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, இந்த பிஸ்னஸ் வந்து லாங் டேர்முக்கு சர்வைவ் ஆகுமா, அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸுக்கு வந்து சர்வைவ் ஆகுமா, அப்போ தானே ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ஒரு 40 to 50 ஸ்டாக்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அதில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணி தான் ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து கம்மியாகும். ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு 10 to 12% வந்து இந்த ஃபண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ங்கிறது என்னன்னா ரெகுலராக கேஷ் ஃப்ளோ இருக்கக்கூடிய கம்பெனினால தான் அது கொடுக்க முடியும். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து ரெகுலராக ஒரு கேஷ் ஃப்ளோ வேணும் அப்படின்னா அந்த கஸ்டமருக்கும் வந்து ரெகுலராக ஒரு இன்கம் வரணும் இல்லையா, அதுக்காகவும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளானுக்கும் இந்த பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் என்ன சொல்கிறாங்கன்னா இமீடியட்டாக எடுக்க வேண்டாம். இந்த பிளானில் வந்து உங்களுக்கு ரெகுலராக இன்கம் வேணும், SWP ஆப்ஷன் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே எடுக்காதீங்க, ஒரு 1 year கழிச்சு எடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு நியூ ஃபண்டுன்றனால ஒரு 1 yearக்கு வந்து அந்த போர்ட்ஃபோலியோலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ப்ராப்பராக பில்டப் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் SWP ஆப்ஷன் போய்க்கலாம்னு சொல்கிறாங்க. அதில் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா 6% நீங்கள் விட்ரா பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக ஒரு 6% நீங்கள் இன்ஃப்ளோ எடுத்துக்கலாம். ஸோ 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மாதம் ஒரு 5000 ரூபாய் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் 6%க்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேபிட்டல் அப்ரிசியேஷனும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபண்டு வந்து 12% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா 6% வந்து நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம், இன்னொரு 6% வந்து கேபிட்டலும் வளரும். ஸோ அந்த கான்செப்டுக்காக இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ SWP முறையில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன டேக்ஸ் எஃபிஷியன்சி நமக்கு கிடைக்கும். ஒன்று வந்து நமக்கு ரெகுலராக இன்கம் வருது, ரெண்டாவது கேபிட்டல் க்ரோத் கிடைக்குது, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேக்ஸும் நிறையா சேவ் ஆகும். நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பேங்க்கில் FD போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் 30% ஸ்லாபில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 30% வந்து டேக்ஸ்லேயே போயிடும். இதே நீங்கள் வந்து டிவிடெண்டாக வாங்குறீங்க, ஒரு ஷேரில் நீங்கள் டைரெக்டாக ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு TCSல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை ITCல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் 30% டேக்ஸ் ஸ்லாபில் இருக்கீங்கன்னா அந்த டிவிடெண்ட் உங்களுக்கு வந்து இன்கமாக கன்சிடர் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு டேக்ஸ் வந்து 30% வரும், ப்ளஸ் சர்சார்ஜ் எல்லாம் போகும். பட் இதே நீங்கள் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% டேக்ஸ் வராது. இது வந்து உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து LTCG லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஃபியூச்சரில் நீங்கள் மணியை விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா டேக்ஸ் வந்து 10% தான். அப் டு 1 lakh ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸும் கிடையாது. 1 lakhக்கு மேலே வர ப்ராஃபிட்டுக்கு தான் நம்ம வந்து 10% நம்ம வந்து பே பண்ண போகிறோம். அது ஃபுல்லாக ரிடீம் பண்ணும்போது தான். நடுவில் சிஸ்டமேட்டிக் விட்ராவலாக நம்ம எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாபம் இருக்கும் அந்த லாபத்துக்கு மட்டும் தான் டேக்ஸ் வரும், அது 15% தான் வரும். நம்ம சின்ஸ் இட் இஸ் ரிடம்ஷனாக நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால அந்த ஒவ்வொரு வேல்யூலையும் இருக்கு இல்லையா, ஒரு 10,000 ரூபாய் விட்ரா பண்ணுறோன்னா அந்த 10,000 ரூபாயில் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது லெஸ் தென் 1 to 2% தான் நமக்கு வந்து டேக்ஸ் வந்து வரும். அதனால் டேக்ஸ் எஃபிஷியன்டான மெத்தட் வந்து சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். பட் ஃபியூச்சரில் நம்ம பே பண்ணும்போது 10% நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் மூலமாக நம்ம ரெகுலராக வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ ரெடி பண்ணிக்க முடியும். அது டேக்ஸ் எஃபிஷியன்ட்டாகவும் இருக்கும், அட் சேம் டைம் கேபிட்டல் வந்து வளர்றதுக்கான பொட்டன்ஷியலும் இருக்குது. இந்த ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறைஞ்சது 4 வருஷத்துக்கு மேலே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
ஷார்ட் டேர்ம் 1 இயர் 2 இயருக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ப்ளஸ் லாங் டேர்மில் நல்ல கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டுன்றதுனால ஒரு 10 to 12% ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைஞ்சது 4 to 5 இயர்ஸ் வந்து இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கணும். இந்த ஃபண்டில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 rupees தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஜஸ்ட் 500 rupees கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் சரியாக இருக்கணும் அப்படின்னு தெரியணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் டீம் வில் கைட் யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்னா கீழே இருக்க பெல் ஐக்கனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.